இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். பிரியாணி மசாலா அரைக்கிறத இன்றைக்கி நம்ம வீட்டிலையே செஞ்சுருவோம். அதுக்கு தேவையான பொருள்: பிரியாணி இலை 2, பட்டை 2 இன்ச், கடல் பாசி கொஞ்சம், அன்னாசிப்பூ 3, ஏலக்காய் 8, ஜாவித்திரி 2, கிராம்பு 8, சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மல்லி 3 டீஸ்பூன். 1 கிலோ சிக்கன் இன்றைக்கி எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 2.5 கப் அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 5 நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். 3 பெரிய தக்காளி நீல வாக்கில் வெட்டியிருக்கோம். தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, 2 எலும்புச்சம்பழம், பச்சை மிளகாய் 6, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் வறுத்தது கொஞ்சம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு உருக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயவும் அதோடு சேர்த்துருவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த டயத்தில் ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து அதோட நம்ம வெட்டி வச்சுருக்க 5 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். பிரியாணிக்கு வெங்காயம் தான் முக்கியன்றதுனால வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் மிதமான தீயில் வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ நாட்டுக்கோழி கறியை இதோடு சேர்த்துடலாம். கறியை ஒரு தடவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கறி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 5 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க 3 பெரிய தக்காளி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா இதில் 4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். மசாலா எல்லா கறியிலையும் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மசாலா எல்லா கறியோடையும் சேர்ந்தாச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிரை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு
கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ கறி முக்கால் பதம் வெந்துருச்சு. இந்த டைமில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். நான் இன்றைக்கி 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3.5 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் தயிர் சேர்த்துருக்கிறதுனால 3.5 கப் தண்ணி மட்டும் இதில் ஊற்றுறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவில் ஊற்றணும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க 2.5 கப் பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துருவோம். பாஸ்மதி அரிசி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 3ல் 1 பங்கு அரிசி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 எலுமிச்சம்பழம் சாறை இதோட சேர்த்துருவோம். கொஞ்சம் முந்திரியும் கிஸ்மிஸும் நெய்யில் வறுத்து அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் புதினா தூவி எல்லா பக்கமும் இது பரவுற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் இதை தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை கீழே வச்சு பிரியாணி சட்டியை அது மேலே வச்சிடலாம். பிரியாணி சட்டியோட வாய் ஓரத்தில் கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு ஆவி வெளியே போகாத அளவுக்கு வச்சு அது மேலே மூடியை போட்டு டைட்டாக மூடி மேலே ஏதாவது வெயிட் வச்சிடலாம். இதே இதில் 15 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிரியாணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் அடி பிடிக்கலை. சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.